எல்லாருமே சொல்றது என்னன்னா மென் அப்படின்னாலே பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னுட்டு. பட் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படிங்கறத யாருமே கேட்கறது கிடையாது. மென் பப்ளிக்ல அழ மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாம இல்ல. அப்படி மீறி அழுதாங்க அப்படின்னா அதுக்கும் இந்த சொசைட்டி அவங்கள பார்த்து ஏதாவது சொல்லும் அப்படிங்கிறதுக்காக. மென்னும் பயப்படுவாங்க, எங்க தோத்து போயிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க, எங்க தான் எடுத்த டிசிஷன் தப்பா போயிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க, எங்க யூஸ்லெஸ்ஸா போயிடுவோமோ, இல்ல தன்னோட ஃபேமிலிக்கு அவங்க போடுற எஃபர்ட்ஸ் இன்னும் பத்தலையோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். பாஸ்ட்ல அவங்க பண்ண மிஸ்டேக்கை சைலண்டாவும், ஃபியூச்சர்ல அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தனக்குள்ள போட்டுக்கிட்டு எவ்வளவுதான் சஃபரிங்ஸ் வந்தாலும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணிக்காம ப்ராசஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மென் யாருக்கிட்ட ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்கன்னா, யார் அவங்கள ஜட்ஜ் பண்ணாம, யார் அவங்கள கம்பேர் பண்ணாம, யார் அவங்கள மார்க் பண்ணாம இருக்கிறாங்களோ, அவங்க பேசுறத இன்டரப்ட் பண்ணாம கேட்கிறாங்களோ அவங்க கிட்ட சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ஓபன் அப் ஆவாங்க. ஸோ ஒரு மேன் தன்னோட வீக் சைடை உங்க கிட்ட காட்டுறாங்க அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஹி இஸ் ட்ரஸ்டிங் யூ அப்படின்னு அர்த்தம். அவங்களோட வல்னரபிள் சைடை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணிடாது. ஸ்ட்ராங் மென்னு கூட சைலண்டா உடஞ்சு போயிடுவாங்க. எப்போ அப்படின்னா அவங்க சேஃபா ஃபீல் பண்ண இடமே அன்சேஃபா அவங்களுக்கு தோண வச்சது அப்படின்னா உடஞ்சு போயிடுவாங்க. ஸ்கிரிப்சர்ல ஜான் 11:35ல ஜீசஸ் வெப்ட் அப்படின்னு இருக்கும். The strongest man in history cried. அவர் வீக்கா இருந்ததுனால கிடையாது, பட் அவருக்குள்ள இருந்த டீப் இமோஷன்ஸ்னால, ஃபீலிங்ஸ்னால. ஸோ மென் நீங்க எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா தெரியணும் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டாம். உங்களுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, சாலிடா இருங்க. தேங்க்யூ, காட் பிளஸ்.